அதுல உனக்கு நான் வெற்றியாக்கி தரேன். உன் பக்கத்துல நியாயமும் இருக்கு. ஜெயிக்கிறேன். 3:30க்கு என்னைய பார்த்துக்கோ. தம்பி வா, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சகசிராரத்திலேயே உணர்ந்து கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 3.25 ஆண்டுகள் நீ பார்க்கிற தொழில மன கஷ்டமும் மனவேதனையும் நடக்கும்டா. கடன்களால கொஞ்சம் மன உபாதைகள் இருக்கும். வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலையும் துயரமும் இப்போ ஓடுது. உடல்நிலையை பற்றிய சராசரி ஆராய்ச்சி இருக்கும். சரியா? கால் வந்துட்டு சகசிராரம்னா என்னது? உச்சிஸ்தானம். மனிதனுடைய ஆதார சக்தியில் அதுதான் உயர்ந்த சக்தி. வேற என்னடா வேணும் மகனே உனக்கு? நான் சொன்னது நீ ரெண்டாவது ரிப்பீட் பண்றிய. இந்தா கண்ணை மூடு. இந்தா மகனே, இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியா வாழ வைக்க. நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. கும்பகோணத்து எல்லை யார்ப்பா? கும்பகோணத்து எல்லை உடந்தை. கும்பகோணம் என்ன எங்க இருக்கிய? கும்பகோணத்துல எங்கண்ணே? எந்த பக்கத்துக்கு போறக்கூடிய? உப்பிலிய பாண்டவன் கோயிலை தாண்டி போறீட. கால் வந்துட்டாங்க. ஒப்பிலாத பெருமாள். ஓராண்டு காலமாக உன் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் மன வருத்தமும் துயரமும் இருக்கு. என்ன இப்போதுக்கு நடத்துகிற தொழிலால் மன கஷ்டமும் கடனும் பெற்றிருக்க. ஒருவருடைய உடல் ஆராய்ச்சியில கொஞ்சம் வேதனை இருக்கு. என்னப்பா வேணும் வேற? அதான் ஒருவருடைய உடல் பிரச்சனையில இருக்குன்னு சொல்லிட்டோம்லாடா. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? கர்மசாமிக்கு ஒண்ணும் இல்லை, காப்பாத்திடலாமா? சரி. அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆனந்தமாக காப்பாற்றி அவ மனநிலைகளை காப்பாற்றேன். உச்சிஷ்டமா இழ வச்சுட்டேன். சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னைய பார்க்கலாம், மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையிற தஞ்சாவூர் ஒரு டீ தாங்கள. தஞ்சாவூராமா? என்னம்மா பிள்ளைகளை பத்தி என்ன கேட்க வந்திருக்கிய? கால் வந்துட்டு வாங்க. நீ யாருப்பா? அமைதி இல்லாத என் மனமே. எங்க இருக்கு பிள்ளை? வர வைக்கணுமா? அது தனியா வராது போலக்க. ஒரு குழந்தையோட வர்றது மாதிரி நிலைமை இருந்தா நீ என்னடா செய்வ? அப்படி ஒரு நிலைமை இப்ப நடந்திருக்குட. அறியாம இருந்துட்டியடா முட்டாள். கால் ஒன்றுவ. பக்கத்துல வாங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியலையே. உன் பாசத்துக்காக அவ வச்ச பாசத்தை பிரித்து நான் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதில் எது நீதின்னு நான் பார்க்கணுமே. உனக்கு வயசு எத்தனை? உனக்கு நீங்கள் 55 வயசு வரை வாழ்ந்துட்டீங்களே. நீங்கள் வாழ்க்கையில் எல்லா அனுபவமும் பெற்றுட்டீங்க. அவள் இப்போ தானே வாழவே தொடங்கியிருக்கா. அவள் பாசத்தை பிரித்தா அது பாவம் இல்லையா? யாருக்கு? அவ ஏற்றுக்கிட்டாளாப்பா. கண்ணை முடிட்டு வாங்க, காலில் முடிட்டு வாங்க. எங்க நிற்க கூடாது, உட்காருங்க. மூளையில் அவனுக்கு குழப்பம் இல்லை. ஒரு நரம்புல கொஞ்சம் ரத்தம் கசியுது. அது மருத்துவத்தால குணம் ஆகிரும். அதனால அவன் சேர்ந்து வாழட்டுமா? அப்படி சொல்றியா? கண்ணை மூடி உட்காருங்க. உங்க மனதை தான் சோதிச்சேன்.
90 நாட்கள் பொறுமையாக இருங்க, எல்லாம் வெற்றியாகி தாரேன். சர்வ பூரணமாக வாழ வச்சு தாரேன். என்ன பாட்டு? ஆ, நல்ல பாட்டு. கால் வந்துட்டு வாங்க. வீண் குழப்பம் வேண்டாம். 90 நாள் அவகாசம் இருக்கிறது. என்ன இல்லை என்போர் இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருங்க. 3 மாதம் பொறுமையா இருக்கு. எந்த ஊர் உங்களுக்கு? 3 மாதம் பொறுமையா இரு. சொன்ன வாக்க திருப்பி என்னால் சொல்ல முடியுமா? 3 மாதம் பொறுமையா இரு. என்ன, அடுத்து வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வந்துருங்க. கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்களை பற்றி மன உபாதை பண்ணி வந்தது யார்? கடன் பற்றி என்ன போட்டிருக்காங்களே, கடன் இருக்கா? கால் வந்துட்டாங்க. வாவ் வாவ் வாவ். நான் வரல உங்க கூட. உன் வீட்டை சுற்றி காக்கா வாகனங்கள் பறந்துகிட்டு இருக்கு. 2.5 ஆண்டுகள் நீ சொல்லுத காக்கா வேற, நான் சொல்லுத காக்கா வேற. நீ நேர்முகமா பறவையை சொல்லுத, நான் நேர்முகமா சனீஸ்வர பகவான சொல்லுதேன். புரியுதா? 2.5 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய சோதனை காலம் நடந்துகிட்டு இருக்கு. நீ தர்மம் செய்வதற்கு காக்கா வேணும்னு நினைக்க, ஆனா அந்த நிலைகள்ல மாற்றம் இருக்கு. அதனால இப்போதைக்கு இன்னும் 27 நாட்கள் நீ பொறுமையா இருக்கணும்பா. கால் வந்துட்டோம். விளக்கு கொடுத்த எள்ளால தீபம் எரிந்து எண்ணிக்கை சில நாள் கழிந்தால் எல்லாமே ஈடேறும். வேற என்ன வேணும் உனக்கு? தம்பி சொல்லு, நீ தப்பா நினைக்காத. 27 நாள் பொறுமையாயிரு. அவசரப்பட்டு அவனை அனுப்பாத, வெற்றி உண்டு. ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு 3 சனிக்கிழமை 3 வேளை 21 3 சனிக்கிழமை நீ வந்து தீபம் ஏற்றிடு, எள்ளு தீபம், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு என்ன விஷயம்? அப்படியா? உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குயா? கால் வந்துட்டு வரலாம். நீங்க ஒன்று யார் யார் தம்பி? மணிச்சத்தங்க பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். அம்மன் கோயில் எங்கடா இருக்கு? வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவீங்கன்னா எப்படி நான் சொல்றது? அப்படி கேட்கறதே தப்போ. மனதை தைரியப்படுத்துறதுக்காக நம்ம கேட்குறோம். மனைவியை காப்பாற்றி நான் விளங்க வச்சிடலாம். தாயாருடைய முக்தி காலத்தை நம்ம எட்டி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மணிச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாமே வெற்றியால் நடக்கும். முதல்ல துணைவியாரை ஏற்றி தாரேன். தாயாருக்குரிய காலத்தில் எந்த ஒரு ஆபத்தும் பழுதும் இல்லாமல் பக்குவப்படுத்தி தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை ஓங்காரமாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா புண்ணியம் வரடா, கடனை தீர்ப்போம், பணத்தை வர வைப்போம். நல்லா புண்ணியம். கர்மசாமிக்கு வாடா தம்பி வா. கழுத்துல என்ன ருத்ராட்சம்? சிவத்துவமா? அப்படியா? கண்டு என் கையப்படி ருத்ராட்சம் போட்டு என்னமெல்லாம் செய்யலாம், என்னமெல்லாம் செய்யக்கூடாது. சரி, கால் வந்துட்டு வா. மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை எல்லாம் தாண்டி என்னை நீ பார்க்க வந்திருக்க. உண்மையா? சில எதிரிகளால் தாக்குதலில் நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோங்கிற பயம் உனக்கு இருந்துச்சு. உண்மையாடா? அதெல்லாம் நீக்கியது நீ வணங்குற தெய்வம், சிவனுடைய சக்தி. இப்போ உனக்கு தேவையானது பணம் வேணும், தொழில் நடத்தணும். ஆனால் இருக்க இடத்த விட்டு மாற்றி செய்வதற்கு உனக்கு வழிவகுக்கணும். கால் வந்துட்டு வா, அடிப்போம். நீ வந்தாச்சா? கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு.
இப்போதைக்கு முடியாதுடா. வீணாக முயற்சி செய்யாதே. பொறுமையா இரு. ஆத்திரப்படாத. சொன்னா சொன்னதுதான். கர்மசாமிக்கு அந்த மானை பாருங்கள் அழகு. அந்த மான் உன் பிள்ளை மதிமயங்கி உன் வீட்டுக்கு வந்து சேருவான். தெளிவடைய வச்சு வாழ வைப்பேன். இந்தா நல்லா இருப்பா. ஓகே. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் குழந்தை பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? குழந்தையை பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? கோயம்புத்தூர் எல்லை குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்குமா? காலில் வந்துட்டு வாமா. முதல்ல காலில் வந்துட்டு வா. அது என்ன போட்டோம் நான் கேட்காமலே கொண்டு வந்து தந்தா என்ன அர்த்தம்? டிங் டிங் டிங். பழனி ஆண்டவா அப்பா பழனி ஆண்டவா. கண்ண முடிக்கா. பழனி ஆண்டவா அப்பா பழனி ஆண்டவா. கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்த மதனாலே கரியகுழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி. அப்பா உன் பிள்ளைக்கு கர்ப்பப்பையில குறை இருக்கு, புரியுதா? அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய குறைதான் இந்த குழந்தை ஜனனத்தை தங்க விடாம ஆகுச்சா அல்லது கணவனுடைய கால நேரங்கள் ஆக்குச்சா அப்படின்னு எனக்கு தெரியணும்னு நீ கேட்க வந்திருக்க. கால் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, ரொம்ப முக்கியம். என்னன்னா சாமி கிட்ட இருந்து வரத்தை கேட்டு உயிரை கொடுத்து வாங்கி இங்க அருளா ஓடிட்டு இருக்கு. நீங்க கடையில பேசிட்டு இருந்தா எப்படி வரும்? உன் பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், பழனி அப்படின்னு பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? பழனி. பழனி குமார். சரியா? கூப்பிடுறது பழனின்னு கூப்பிடணும், குமார்னு கூப்பிடக்கூடாது. குமார்னு கூப்பிட்டா அவனுடைய கேரக்டர் மாறி போயிடும். பழனின்னு கூப்பிட்டன்னு வச்சுக்க. கண்ணமுடா தம்பி. கர்மசாமிக்கு 2.25 ஆண்டுகளாக பல லட்சங்களை இழந்து மனவேதனைகளை அடைந்து நம்ம உயிரோடு இருக்கிறது சரியா தவறா என்று பல முறைகள் தனக்குள்ளே சிந்தித்து உபாதை அடைந்து சில நண்பர்கள்ட்ட உதவி கிடைக்குமா என்று தொங்கி அது கிடைக்காத ஏமாற்றங்கள் பலவாகி இப்ப எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலையில் நிர்வாணமாக இருப்பது போல் இருக்கின்றாய். உண்மையா? கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு யார் வர? அதனால வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ள உனக்கு தொழில் அமையும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். தை மாதத்துல வீடு கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி பல கோடிக்கு அதிபதியா வாழ வச்சுட்டாரு. வேற என்னடா வேணும்? நல்லாயிருவேன். மன தைரியமா இரு, உயர்வாக இருப்பாய், வெற்றி உண்டு. கால் மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா? விதியில் கதியில் வீண் பிறவி அழிப்பதோ. என்ன வேணும் பிள்ளைக்கு? வருத்தப்படுவீங்களா? பாடின பாட்டுக்கு விளக்கம் எதுவும் தெரிஞ்சுதான்? மதி இருந்தும் பிழை செய்த பிறகு விதியும் தெரியாமல் கதியும் தெரியாமல் ஓப்பனா சொல்லணுமா? கால் வந்துட்டு ஊராரும் நகைத்தனரே
உன் பிள்ளை மனதுக்குள்ள இன்னொருத்தருடைய அன்பு வளர்ந்துகிட்டு இருக்கு என்று சொல்வதை விட வாழ்ந்து கொண்டு இருக்கு என்றே சொல்லலாம். இந்த மன அலைகள் மாறுமா அல்லது விதியே இதுதானா? விதி இதுவென்றால் நாங்க கையை கழுவி விட்டுறது முடியுமா? முடியுமா உங்களால? அப்படின்னா அவன் நினைக்கிறதை ஏற்று வாழ வைக்க முடியுமா? நிச்சயமா நல்லா இருக்க வைக்கேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. போதுமா? கால் வந்துட்டு வாங்க. மனைவியினுடைய உடல்நிலை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? ஆ, அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டோரும் எதிர்காலத்துல செல்வ சிறப்போட ஐஸ்வர்யமா இருப்பாங்க. 2 குழந்தை பிறக்கும். முத புள்ள தலைப்புள்ள பொம்பளை பிள்ளையா பிறக்கும். 2வது புள்ள ஆம்பளை பையனா பிறப்பான். கணேசமூர்த்தின்னு பேர் வைக்கணும். அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர்களா இருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள பிரிக்கணும்? அது தப்பு என்பது என் கருத்து. சரிதானா? வெற்றி மாலை வாங்கிக்காங்க. கால் வந்துட்டு வாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. வேற என்னமா வேணும்? தாரேன். வேற? சரி. ஆனந்தம் இன்று ஆனந்தம் வாழ்க. இந்தாப்பா செல்வ சிறப்போடு இருப்ப. உன் தொழில் ஓங்காரம் நடக்கும். கடன் படாம காப்பாத்துறேன். வெற்றி உண்டு. இந்தா மகளே, ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கடாட்சமாக இருப்பாய். உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். செல்லக்குட்டி அவர்களே, மனைவியின் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்த மகன் வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். யூடியூப் ஆஃப் பண்ணணுமா? வேண்டாமே, அப்பேற்பட்ட விஷயம் இல்லையே இது. யாரு இன்னொரு முறை திருமணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யாருப்பா? யாரு? ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணு. அப்படியே நில்லுங்கள், அழைக்கிறேன் உங்களை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஒரு காலில் உள்ள முட்டும் கீழே உள்ள தசையும் மட்டும் அதிகமான வீக்கமும் வலியும் இருந்து அசைக்க முடியாம இருக்கு. இதுக்கு இடுப்பு பக்கத்துல எதுவும் சவ்வு பாதிக்கப்பட்டிருக்குமா, அல்லது முதுகெலும்புல இருந்தே இந்த வலி தொடங்கி இருக்கா, அல்லது வேற எதுவும் செய்வன கோளாறு இருக்குமாங்கிறது உங்களுடைய கேள்வி. கால் முற்கர்மங்களை தீர்க்கக்கூடிய இடம் உங்க ஏரியாவில் இருக்கா? என்ன ஊரு? அங்க போனீங்களா? யாராவது போக சொன்னாங்களா? சோதனை சொல்லியிருக்க மாட்டானா? பார்க்கல. போய் பார்த்தேன். கிரகங்களால் வந்த பிரச்சனை புரியுதா? அதே மாதிரி இந்த கால் வீக்கத்துக்குள்ள உள்ள தசையில ஒரு சில பகுதிகளில் பிளாக் இருந்து ரத்தம் ஓட மாட்டேங்குது. ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. புரியுதா? அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? கருப்பசாமிக்கு புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பின் தொழிலை ஆரம்பி என் பெயர் நடத்திக்கா. வெற்றி உண்டு. நிறைந்த செல்வம் பெறுவாய், ஐஸ்வர்யம் பெறுவாய். வந்து சந்தோஷமா வரலாம். 3 முறை என்னைய பார்க்க வரணும். கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வழக்கு நீதிமன்ற வழக்கு. அப்படியா? என்னம்மா வழக்கு? ஓ சரி சரி. இல்லை, இன்னொரு தடவை வந்துட்டு வாங்கினேன். புறக்கிரத்து அரசைக்குள்ள மனுநெறி கூறிட்டுண்டோ இறக்கம் எங்கு குத்தாய் என்பால் எப்படி இருந்தாய். ஆஞ்சநேயமூர்த்தி கோயில் எங்கேயா இருக்கா? பக்கத்திலே இருக்கோ? அதான் அப்படி கடிச்சு குரங்கு துப்புதில்ல. குரங்கு அந்த இடத்துக்கு வருமா? ஆனால் ஆஞ்சநேயரை மட்டும் வச்சிருக்க. 1 2 3 4 5 6 கண்ணை மூடு, நான் உள்ளுக்கு வரேன். என்னன்னு பார்க்க
வா. என்னப்பா உன் பிள்ளையின் வாழ்க்கைய இணைத்து மனநிறைவா வாழ வச்சா போதுமா? ஒரே ஒரு விஷயம்தான். இன்னும் 9 மாதம் உன் மருமகன் எந்த வேலையும் பார்த்தாலும் பணம் நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கும். மண்ணு மனைய விக்கணும்ங்கிற பிளானிங் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப வித்தா நமக்கு பணம் கிடைக்காது ராஜா. செய்யவே கூடாது. 90 நாள் அவகாசம். என் மேல பாரத்த போட்டு அமைதியா உட்காரு. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். கர்பசாமிக்கு ஆமாப்பா. அப்படி பிரியாம காப்பாத்துறேன். இணைச்சு வாழ வைக்கிறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போனேன். நல்லா இருக்கு. வெற்றி. புண்ணியமா இருக்கு. கால் வந்துட்டு வாக்கா. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். ஒரு குடும்பத்துல மருமகா கால் எடுத்து வைக்கிறதுல வாழ்க்கையினுடைய உயர்வும் இருக்கு, தாழ்வும் இருக்கு. அதே மாதிரி மருமகனும் அப்படித்தான். நீங்க பொம்பளைய மட்டுமே நினைச்சுக்கிடாதீங்க. சில மருமகன் வீட்டுக்கு வந்தோம்னா குடும்பம் நாளாயிரும். புரியுதா? மருமகன் உட்கார முடியாதா? நின்னுக்கா, அவ்வளவுதானே. மருமகனும் அப்படித்தான், மருமகனும் அப்படித்தான். அதான் காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகக்கூடாது. அந்த காலத்தில் உள்ள பழமொழி எப்படி சொல்லுவாங்க? உத்த சங்கதிய கொண்டாடிட்ட கூட சொல்லக்கூடாது. புது பணக்காரங்கிட்ட கடன் வாங்கக்கூடாது. காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வீட்டுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது சூலம் தவறி அழைச்சாங்க. இன்னைக்கு திரிசூலம் 3 பிரிவாக அந்த குடும்பம் இருக்கும். இருக்கா? இந்த 3 பிரிவையும் நான் உணர்ந்து பார்த்தேன். ஆம்பளை ஒரு புத்தி, பொம்பளை ஒரு புத்தி, சம்பந்தக்காரங்க ஒரு புத்தி. இப்படி முப்பெரும் பிரிவாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பம் வந்து நிலைத்து வரக்கூடிய நேரம் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யாருப்பா? என்ன வாகனம் வச்சிருக்கப்பா? வண்டி வாகனத்தை சொன்னா நீ தையல் கடையை சொல்லுத. டயர். வெரி குட் மேன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. தங்கப்பைய. முடியுமா முடியாதா? அது நடக்குமா? நடக்கும். இப்ப கோர்ட்ல இருந்து அந்த வழக்கை உங்களுக்கு வெற்றியாக்கி தரணுமா? இந்தா செம்மையாக்கி தரேன். ஒற்றுமையா வாழ வைக்க பிரிய மாட்டார்கள். செம்மையுடன் இருப்பாய். பொறுமையாக இரு. நான் காப்பாற்றி தரேன். கர்பசாமிக்கு வாக்கா. கால் வந்துட்டு வாப்பா. என் பணம் ரொம்ப வெளியில கிடக்கு சாமி. அதெல்லாம் எனக்கு வந்து சேருமான்னு கேட்குறாங்களே. யாருப்பா? கோயம்புத்தூர் எல்லை. எவ்வளோ பணம் போட்டிருக்க? கொடுக்க மாட்டேங்க. எவ்வளோ கிடக்கு வெளியில? சரி, உனக்கு அது பெருசு. என்ன செய்ய முடியும்? நெல்லு வாங்கி தரேன் போ. கால் வந்துட்டு வாடா தம்பி. இவன் தொழில் அதுதான். ஆனால் இவன் கேட்குற கேள்வி வேற இருக்க. ஏன்னா டயர் கடை நல்லா ஓடுதா? பட்டன் டயர் போட்டு விடுதியா? கட்டிங் டயர் போட்டு விடுதியா? அந்த பாவம் செய்ய மாட்டேன். வாடா தம்பி, கண்ண முடுறா. உனக்கு கேட்குறேன். கர்பசாமிக்கு அமைஞ்சாச்சு. இந்த வருஷத்துல டீலிங்ல உனக்கு ஆயில் ஸ்டோர் அமையும். புண்ணியமா வாங்கி தரேன். என்ன, உன் மனைவியுடைய மாங்கல்ய பாக்கியம் உறுதியா இருக்கு. நீ மகாலட்சுமியா வாழுவ. கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வாடா. இவனுக்கு நல்ல யோகம் வந்துருக்கு. வெற்றி அடைய வைக்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. ஆயில் ஷோரூம் தான் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. நானே பண்ணி தரேன்டா. ஜெயிச்சு என் பேரை போட்டு கடையில டயர் வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. புண்ணியமா இருக்கும். வர வச்சுட்டாங்க. வரவு. கால் வந்துட்டு வாப்பா. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி அமைதி குறைவும் மனவேதனையும் நடக்கிறதே. யார் அது? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? 2 பேருமே வந்திருக்கீங்களா? உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்காப்போ? சில சமயம் நடக்கு. அப்போ உங்க கேள்வி அது இல்லையே.
என்ன விஷயம்? இந்தா. ஏய், என் பக்கத்துல உன் மனசை கொண்டு வா பார்ப்போம். என்ன என்னென்ன பார்ப்போம். வீட்டுக்கு போற வழியில வலது புறத்துல உள்ள தெரு இருக்கு. அதுல இடது புறத்துல ஒரு கோயில் இருக்கு. காலில் விட்டு வா. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏமாயிட்டான். வா, உன் பணத்தையும் வாங்கி தரேன். இப்போ உனக்கு தொழில் பார்க்கறதுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாம கடன் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதையும் உனக்கு சரி பண்ணி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒருவருடைய கழுத்து தலை வலி எடுத்துக்கிட்டு இருக்கு கொட்டைக்கு. சரிண்ணா? செய்வன கோளாறு நீ நினைக்கிறவன் நான் சொல்லணுமா? அப்படி இருந்தா தானே சொல்லுவேன். எனக்கு பொய் சொல்ல சொல்லுதியா? ஒண்ணுமே இல்லை. உன் புள்ள குட்டிகளை காப்பாற்றி தரேன். அப்படி நல்லா இருப்பேன். பணத்தை எடுத்துக்கோ. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? நீங்களே எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பணத்தை கொண்டு செலவழிச்சுக்கிட்டு நஷ்டப்படாத. மன அமைதியோட ஆனந்தமா இருந்து பழகு. சரியா? 1 2 3 4 5 6. பிள்ளையை பற்றி சதா காலகட்டங்களும் சிந்தனை செய்து மன உபாதை அடைந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் யார்? நீங்க ஏதோ என்கிட்ட குழப்பமா கேட்கணும்னு நீங்க விரும்புதீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற கேள்விக்கு போ. என்னப்பா உனக்கு என்னப்பா? அது வேணா நீ காட்டுவ. கால் வந்துட்டு வா. அதாவதுமா, ஒரு புள்ளியில தான் நான் நிற்பேன். நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஆமான்னு சொன்னா அதை நான் ஏற்க மாட்டேன். புரியுதா? நம்ம பக்தர்கள். நம்ம எல்லாம் தேவைன்னு நினைச்சு தான் வந்திருக்கோம். ஆனா ரியலா இருக்கிறதுக்கு மட்டும் பழகிக்கணும். அது மட்டும் முக்கியம். புரியுதா? கருப்பசாமி எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் கிடையாது. கால் வந்துட்டு வாப்பா. ஏய், என்ன ஜாதகம் சரியில்லை, மாத்தி விடு. வா, உட்காருப்பா. பிள்ளை பேர் என்ன பேருடா தம்பி? ஆ? உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தில் இப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்கு. 1.25 ஆண்டுகளாக நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் வேஸ்டாக தான் போயிடும். புரியுதா? அதே மாதிரி வீணான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி இப்போ கொஞ்சம் உள்ள உபாதையோடு இருக்கும் பொண்ணு. அலைப்பாயும் உள்ளம். மாற்றி தாரேன், தைரியமாரு. என்னை பார்த்துட்டு போ. 3:30 மணிக்கு போய்ட்டு வா. இந்த நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு திருப்பூர் 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 பக்தராக திருப்பூர். என்ன பிள்ளைய பத்தி கேட்க வந்தியா? மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? திருப்பூர். என்னம்மா? யாரை கேட்கணும்? கால் வந்துட்டு வாமா. லூசா? யார லூசுங்க? ஊத்தி அடைக்க வேண்டியது. பிள்ளை பேர் என்ன பேரு? என்ன செய்யணும் அவனை? திருத்த முடியாட்ட என்ன செய்வேன்? காலை வந்துட்டு வா. $750 மில்லிடா ஒரு ஃபுல்லுங்கிறது. தெரியுமா உனக்கு? என்ன தெரியும்? ஒரு ஃபுல்லும் அடிச்சிருவான். கட்டிக்கோ குடிப்பானா மகன்? இப்போ அவனை திருத்தி பக்குவம் பண்ணி தரணும். மன அடக்கத்தோட உட்காரு. கண்ணை முடிக்கா. பக்கத்தில் வா. இந்தா, அவன் மனசு மாறும். மெல்ல மெல்ல மாற்றி தெளிவாக்கித்தாரு. தைரியமாறு வித்தியாசம். அதே திருப்பூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்ன தொழில் நடத்துறீங்க நீங்க? கட்டிட வேலை பார்த்துருக்கீங்களா? கால் ஒன்று